அப்போ விஜய்க்கு 2 லாஸ். ஏற்கனவே அவர் ஒரு சம்பாதிச்சு வச்சிருந்த ஜூனியர்ஸ் வற்புறுத்தல் காரணமாக ஓட்டு போட தயாராக இருந்த எல்டர்ஸ் பழையபடி அவங்கவுங்க சொந்த கட்சிக்கு திரும்புறாங்க. ஒண்ணு. 2வது என்ன இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு வெறுப்பு இருக்கு. ஏன் இவ்வளவு தூரம் இதா நடந்துக்கிறாங்களே, இவங்களை நம்பி இவங்க எப்படி ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போறாங்க, இது ஒரு வெறுப்பு இருக்கு. 3வது மிக இயல்பாக எதுன்னா விஜய் என்ன புதுசா சொல்ல போறாரு, ஒண்ணுமே இல்லையேங்கிறது. இவ்வளத்தையும் தாண்டி இப்ப நீங்க கேட்கிற கேள்வி, அதாவது கூட்டணி. அப்போ நீங்க எந்த கூட்டணிக்கு போனாலும் அவரோட அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடும். விஜயோட ஒரு அப்பீல் அது போயிடும். கூட்டணிக்கு லாபம் வரும். அதாவது அதிமுக பாரதிய ஜனதா விஜய் கூட்டணி அப்படின்னா அது ஒரு வெற்றி கூட்டணியா தெரியும். ஓ, திமுகவுக்கு டஃப் சேலஞ்சுங்க இது. திமுகவுக்கு மொத்தமே இவ்வளவு ஓட்டு இருக்கு, இந்த கூட்டணி சேர்ந்தா இவ்வளவு ஓட்டு வருங்கிற அந்த கால்குலேஷன்ல வந்து டஃபா தெரியும். அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதே நேரத்துல விஜய் கட்சியில இப்ப ஏன் இன்னைக்கு வந்து இவ்வளவு பேரும் அவங்கவுங்க கை காசு செலவழிச்சுட்டு வராங்க. 1 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க. என்னன்னா அவங்க ஏதாவது அரசியல்ல நம்ம பெரிய ஆளாயிரலாம். இப்படித்தானே வந்து 25 வயசுல வந்து கே சார் வந்தாரு, இப்படித்தானே வந்து செந்தில் பாலாஜி வந்தாரு, இன்னைக்கு எவ்வளவு பேர் இடத்துல இருக்காங்க அவங்க. அதே மாதிரி நமக்கு இது வந்து ஒரு ஓப்பனிங் வே, கேட் வே அப்படின்னு நினைச்சுதான் அவங்க அங்க இருக்காங்க. கூட்டணி சேர போறாருங்க, அவருக்கே வந்து 40-50 சீட்டு தான் கொடுப்பாங்க அப்படின்னா இவங்க சோர்ந்துருவாங்க, செலவழிக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அப்போ விஜய்க்கு 2 லாஸ் வரும். செலவழிக்கக்கூடிய கேடர்ஸை இழந்துருவாரு. அதே நேரத்துல வந்து விஜய் கட்சிக்கு பின்னாடி பலமாக இருக்கிறவர்கள் அவர்களும் இழந்துருவாங்க.